வருகிற டாக்டர்ஸ் அனைவருக்குமே வணக்கம். நான் உங்கள் சுபாஷ். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன்ஸ் பேஸ் கான்செப்ட் எப்படி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பேசிக்காக அவுட்லைன் இருக்குது. ஏன்னா செல் சைக்கிள் அண்ட் செல் கான்செப்ட் அப்படின்றது செல் டிவிஷன் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் மட்டும் இல்லாமல் நிறைய சாப்டர்ஸில் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எல்லா சாப்டர்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மைட்டாசிஸ் மியாசிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சாப்டர் படிச்சுட்டு இருக்கோம் வச்சுக்கோங்களேன். ஸோ அங்கேயும் நம்ம படிப்போம் மைட்டாசின் என்ன மியாசின் என்ன அப்படின்னு. நம்ம ஜெனடிக்ஸ் படிச்சுட்டு இருக்கோம்னா அங்கேயும் நம்ம படிப்போம் மைட்டாசின் என்ன மியாசின் என்னது. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பேஸ் கான்செப்டான மைட்டாசிஸ் அண்ட் மியாசிஸோட கான்செப்ட் கூடிய செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மிச்சம் இருக்கிற கான்செப்ட் ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகப்படும். ஸோ அது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கடைசி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக போகிறோம். அண்ட் சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதோடு மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டு ஓகேவா. ஆரம்பிச்சிடலாமா? செஷன்களை போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு கான்செப்ட் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. செல் சைக்கிள் அப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செல் சைக்கிள் வந்து என்ன ஃபார்மேஷன் ஆகிட்டு இருக்கு, ஒரு செல் வந்துட்டு தான் வாழ்நாள் முழுவதும் வந்துட்டு எப்படி வந்து க்ரோ ஆகிட்டு இருக்குன்றதை படிக்கிறது தான் நம்ம செல் சைக்கிள் வந்துருக்கு. செல் டிவிஷன் அப்படின்னு வாழ்நாள் முழுவதும் க்ரோ ஆகும்போது அந்த க்ரோ பார்ட் ஆஃப் த க்ரோவிங்காக இருக்கக்கூடிய செல் டிவிஷன்ஸையும் நம்ம சைடாக பார்ப்போம். ஓகே, அப்போ செல் சைக்கிள் என்ன பேஸ் நடந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் பேஸில் நம்ம செல் சைக்கிள் வந்து நடந்துட்டு இருக்க போது என்னென்ன ஃபேஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ஃபேஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து நம்ம கேப் 1 ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். G1 ஃபேஸ் அப்படின்னு நம்ம டிட்டர்மைன் பண்ணுறது என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப் 1 ஃபேஸாக இருந்திருக்கு. கேப் 1 ஃபேஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய ஃபேஸ் என்னவா இருக்கு அப்படினா எஸ் ஃபேஸா இருந்திருக்கு. எஸ் ஃபேஸ்க்கு அப்புறம் பார்க்கக்கூடிய ஃபேஸ் என்ன இருக்குன்னா கேப் 2 ஃபேஸா இருந்திருக்கு. கேப் 2 ஃபேஸ்க்கு அப்புறம் பார்க்கக்கூடிய ஃபேஸ் என்னவா இருந்திருக்கு அப்படினா எம் ஃபேஸா இருந்திருக்கு. சோ இந்த கான்செப்சுவல் பேஸ்ல தான் நடந்திருக்கு. ஒன் பை ஒன்னா வந்து செல் வந்து அக்கர் ஆயிட்டு இருக்கு. ஓகே, இந்த எம் ஃபேஸ் அப்படினு என்னவா இருக்கு போதுனா மெய்டாட்டிக் ஃபேஸ் இல்ல மியோட்டிக் ஃபேஸ் அப்படினு சொல்லுவோம். சோ டிபெண்டிங் அப்போ அந்த செல் அந்த செல் வந்து எங்க பிரசன்ட் ஆயிருக்கு, செல் வந்து எங்க பிரசன்ட் ஆயிருக்குன்னு அந்த பேஸ் வச்சு தான் நம்ம இதை ஐடென்டிஃபை பண்ணணும். சோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரெண்டு ஃபேஸ் இருக்கு. ஒன்னு நம்ம இன்டர்ஃபேஸ் அப்படினு சொல்லுவோம். அந்த இன்டர்ஃபேஸ்ல தான் அந்த கேப் 1 ஃபேஸ், கேப் 2 ஃபேஸ், எஸ் ஃபேஸ் எல்லாமே சிந்தசைஸ் ஆயிருக்கு. சோ 95% ஆஃப் தி டைம் வந்து இன்டர்ஃபேஸ்ல தான் அந்த செல்ஸ் இருக்க போகுது. அண்ட் மிச்சம் இருக்கிற டைம்ல தான் அந்த எம் ஃபேஸ்ல வந்து இன்னும் இருக்க போகுது. இன்னும் இன்டெய்லா சொல்லணும் அப்படினது பார்த்தீங்கன்னா நம்ம நீட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்போம். அந்த நீட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 3 வருஷம் 2 வருஷம் 1 வருஷம் கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்போம். ஆனா நம்ம நீட் எக்ஸாம் எவ்வளவு மணி நேரம் இருக்க போகுது, 3 மணி நேரம் தான் இருக்க போகுது. அதே கான்செப்ட் தான் நம்ம பல வருஷமா சேர்ந்து படிக்கிற ஒரு ப்ரிப்பரேஷன்ல வந்துட்டு 1 இயர் தான் டிட்டர்மைன் பண்ண போகுது அப்படின்னு சொல்ற மாதிரி 24 ஹவர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஹியூமன் பாடி செல்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 23 ஹவர்ஸுமே அந்த செல்ஸ் எங்க இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் தான் இருக்க போகுது. அதாவது ப்ரிப்பரேட்டரியா தான் இருக்க போகுது. எதுக்கு செல் டிவிஷன் அக்கர் ஆகிறதுக்காக ப்ரிப்பரேட்டரி கான்செப்ட் தான் இன்டர்ஃபேஸ்ல இருக்க போது. இந்த 24 ஹவர்ஸ் பர் செல்ஸ் வந்து நம்ம சொல்லிட்டு போல அதுல 23 ஹவர்ஸுமே அது எந்த ஸ்டேஜ்ல இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ்ல தான் இருக்க போது. மிச்சம் இருக்க 1 ஹவர் தான். அதாவது நம்ம 3 மணி நேரம் எக்ஸாம் டிசைட் பண்ணதுல இப்போ நீங்க 3 வருஷம் படிச்சிருப்பீங்க நீட்டுக்கு, பட் அதை டிசைட் பண்ணக்கூடாது 3 மணி நேரம் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு போல. ஸோ இந்த 3 மணி நேரம் எக்ஸாம் அப்படின்றது என்ன வரைக்கும் எம் ஃபேஸ் இருக்கு. அப்போ எது ரொம்ப முக்கியம், எம் ஃபேஸ் ரொம்ப முக்கியம். எக்ஸாம் என்ன எழுதிருக்கீங்க ரொம்ப முக்கியம். நீங்க எத்தனை வருஷம் படிச்சீங்க அப்படின்னு முக்கியம் கிடையாது, என்ன எக்ஸாம் எழுதிருக்கீங்கன்றது முக்கியம். ஸோ எம் ஃபேஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கன்சிடர் பண்ணிருக்கோம். இப்போ இந்த செல் சைக்கிள் கான்செப்ட்ல வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேப் 1 ஃபேஸ். அந்த கேப் 1 ஃபேஸ்ல வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல குரோமோசோம்ஸ் பேஸ் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா 2C தான் இருக்க போது. டிஎன்ஏவும் 2C கான்செப்ட்ல தான் இருக்க போது. அதே நீங்க கேப் 0 ஃபேஸ் அதாவது குவைசன்ட் ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுல நம்ம மெட்டபாலிக்கலி ஆக்டிவா இருக்கும், பட் இதுல மெட்டபாலிக் இன்ஆக்டிவா இருக்கும். இதுக்கு எப்போ மெட்டபாலிக்கலி ஆக்டிவா ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போலாம் நெசசரி வருதோ, ஒரு செல் வந்து பற்றாக்குறை வந்து கேப் 1 செல்ஸ்ல வருதோ அப்போ வந்து இந்த G0 ஃபேஸ் இருக்கிற குவைசன்ட் செல்ஸ் வந்து என்ன ஆகுது, ஆக்டிவ் ஆக போகுதுன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது எஸ் ஃபேஸா இருந்திருக்கு. எஸ் ஃபேஸ்ல ஒன்லி என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ சிந்தேஸ் ஆகும். டிஎன்ஏ வந்து ரெப்ளிகேட் ஆகிறது எஸ் ஃபேஸ்ல மட்டும் தான் நடக்கும். அது எம் ஃபேஸ் கூட நடக்காது. எஸ் ஃபேஸ் ஸ்பெஷலி சிந்தேஸ் போது டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் மட்டுமே நடக்கக்கூடிய ஃபேஸை தான் நம்ம என்ன கன்சிடர் பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ் ஃபேஸை கன்சிடர் பண்ணிருக்கோம். ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 4C டிஎன்ஏ இருக்கும், குரோமோசோம் வந்து 2 தான் பிரசன்ட் இருக்கும். அதே மாதிரி தான் கேப் 2லயும் இருக்க போது 4C டிஎன்ஏ and 2 குரோமோசோம் வந்து பிரசன்ட் இருக்க போது. ஓகேவா, இதுக்கப்புறம் நடக்கூடியது அப்படின்னா எம் ஃபேஸ் அப்படினா எம் ஃபேஸ் வந்து மைட்டாட்டிக் ஃபேஸ் இருக்கு, மியாட்டிக் ஃபேஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம மைட்டாசிஸ் பார்த்துலாம். மைட்டாசிஸ் அப்படின்றது நம்ம ஈக்குவேஷன் டிவிஷன் அப்படி நம்ம சொல்றோம். இங்க ரிடக்ஷன்லாம் ஒண்ணுமே ஆகாது. ஒன்னு அப்படியே டபுள் ஆகி போறதா நமக்கு மைட்டாசிஸ் ஃபேஸ் அப்படி நம்ம சொல்றோம். இந்த மைட்டாசிஸ் வந்து நமக்கு என்ன 4 சப் ஃபேஸ் வந்து இருக்கு. அந்த 4 சப் ஃபேஸஸ்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், ஆனாஃபேஸ், டீலோஃபேஸ். இதே ஆர்டர்ல அக்கர் ஆக போகுது. என்ன அக்கர் ஆக போகுது, ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், ஆனாஃபேஸ், டீலோஃபேஸ். ப்ரோஃபேஸ் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் எல்லாம் கண்டென்ஸ்ட் ஆயிடும். நியூக்ளியஸ் ஆயிருமா, உள்ள இருக்க நியூக்ளியஸ் ஆயிடும், எம்ப்ரயோனில் கண்டென்ஸ் ஆயிடும். கண்டென்ஸ் ஆகி நம்ம குரோமோசோம் வந்து த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ல ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். மெட்டாஃபேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோமோசோம்ஸ் நம்ம கிளியரா பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம அங்கங்க இருக்க குரோமோசோம்ஸ் வந்து ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் யூஸ் பண்ணி ஒரே ஈக்குவட்டோரியல் லைன்ல கொண்டு வந்து விட்டுரும். ஆனாஃபேஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஈக்குவட்டோரியல் லைன்ல ஸ்பிட் பண்ணி ஒரு போலையும் நோக்கி கொண்டு போகும். ஆனாஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த குரோமோசோமை ஸ்பிட் பண்ணி அந்த கைனட்டோகோர் ஸ்பிட் பண்ணி ஒரு போலை நோக்கி கொண்டு போயிட்டு இருக்க போது. டீலோஃபேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதெல்லாம் ப்ரோஃபேஸ்ல போயிருச்சோ, எல்லாம் ப்ரோஃபேஸ் வந்து டீஜெனரேட் ஆயிருக்கோ அதெல்லாம் வந்து ரீஅப்பியர் ஆகும் எங்க டீலோஃபேஸ்ல அப்படின்றது. ஸோ இந்த கான்செப்ட் படிக்கிறதுக்கு உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். என்ன சார் ப்ரோஃபேஸ் வருமா, மெட்டாஃபேஸ் வருமா, டீலோஃபேஸ் வருமா, கன்ஃபியூஷனா இருக்குது. எந்த ஆர்டர் எப்படி சார் ஞாபகம் வச்சுங்க அப்படின்னு ட்ரை பண்ணி அப்படி கன்ஃபியூஷனா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு. அதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் PM at சென்னை அப்படின்னு. PM at சென்னை நம்ம PM நரேந்திர மோடி சார் இருக்காரு, அவருக்கு சென்னை வந்துட்டாரு அப்படின்றது. என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PM at சென்னை வந்துட்டு P வந்துட்டு ப்ரோஃபேஸ் ஆகும், M வந்துட்டு மெட்டாஃபேஸ் ஆகும், A வந்து ஆனாஃபேஸ் ஆகும், T வந்து டீலோஃபேஸ் ஆகும், C வந்துட்டு சென்னை வந்துட்டு
வந்துட்டு சைட்டோகைனஸ் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஏன் சார் சைட்டோகைனஸ் சென்னை போட்டிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோஃபேஸ் பேஸ் பண்ணி பார்க்கும்போது ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், ஆனாஃபேஸ், டீலோஃபேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா பேசிக்கா இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த டீலோஃபேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா இதுக்கப்புறம் நடக்க போது செல் டிவிஷன் நடக்க போகுது. செல் டிவிஷன், செல் டிவைட் ஆகி இந்த செல்லுக்கு இந்த நியூக்ளியஸ், இந்த செல்லுக்கு நியூக்ளியஸ் அப்படின்னு பிரிய போகுது. அதனால தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத தான் சென்னையை போட்டு சைட்டோகைனஸ் வந்துட்டு பிஎம் அண்ட் சென்னை பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு போகுது. ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், ஆனாஃபேஸ், டீலோஃபேஸ் அண்ட் சைட்டோகைனஸ் நடக்க போகுது. ஸோ இந்த சைட்டோகைனஸ்ல பேஸ் பண்ணி வந்து ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்று அனிமல் செல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ரோ மாதிரி ஃபார்ம் ஆகி, அனிமல் செல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ரோ மாதிரி ஃபார்ம் ஆகி வந்து செல் டிவிஷன் நடக்கும். இதே பிளான்ட் செல்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல் பிளேட் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். செல் பிளேட் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும், உள்ள இருந்து வெளியே போகும். ஆனால் அனிமல் செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருந்து உள்ள வரும் ஃபர்ரோ லைக் ஃபார்மேஷன் நடந்துட்டு இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம். இது மைட்டாசிஸ்ல பேஸ் பண்ணி நடந்துருக்கு. இதுவே நீங்க மியாசிஸ் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மியாசிஸ் ஒன்லி அக்கர் ஃபார் மெஜாரிட்டியா எது அக்கர் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமிட் ஃபார்மேஷனுக்காக தான். கேமிட் ஃபார்மேஷனுக்காக தான் நமக்கு என்ன அக்கர் ஆயிட்டு இருக்கு, இந்த மியாசிஸ் வந்து பிரேக் டவுன் அக்கர் ஆயிட்டு இருக்கு. ஆனா இந்த மியாசிஸ் வந்து ரெண்டு ஃபேஸ்ல நடந்துட்டு இருக்கு. ரெண்டு ஃபேஸ்ல நடந்துட்டு இருக்கு. அதான் நம்ம என்ன சொல்றோம், மியாசிஸ் 1 அண்ட் மியாசிஸ் 2 அப்படின்னு சொல்லிருக்கோம். இந்த ரெண்டு ஃபேஸுமே சேமா சார் அப்படிங்கிற ரெண்டு ஃபேஸுமே சேம் கிடையாது. மியாசிஸ் 1 நம்ம என்ன டிஃபைன் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியாசிஸ் 1 தான் நம்ம ஈக்குவேஷன் டிவிஷன் இல்லாம நம்ம ரிடக்ஷன் டிவிஷன் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா மியாசிஸ் 2 தான் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் டிவிஷன் அப்படின்னு சொல்லிருக்கோம். ஸோ மியாசிஸ் 1 இஸ் ரெஃபர் ஆஸ் அ ரிடக்ஷன் டிவிஷன் அண்ட் மியாசிஸ் 2 இஸ் ரெஃபர் ஆஸ் அ ஈக்குவேஷன் டிவிஷன். இந்த மியாசிஸ் 1க்கும் மியாசிஸ் 2க்கும் நடுவில் வந்துட்டு சின்னதா ஒரு இன்டர்கைனசிஸ் அப்படின்னு ஒரு ஃபேஸ் இருக்கும். அது நோ லாங்கெல்லாம் இருக்காது. பட் தெரிஞ்சு வச்சவங்க மியாசிஸ் 1க்கும் மியாசிஸ் 2க்கும் வந்து சின்னதா ஒரு இன்டர்கைனசிஸ் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் இருக்க போது இங்க டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்காது. டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் எங்க மட்டுமே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ் ஃபேஸ்ல மட்டுமே, இன்டர்ஃபேஸ்ல கூட எஸ் ஃபேஸ்ல மட்டுமே டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்க போகுது. ஸோ இந்த மியாசிஸ் 1 மியாசிஸ் 2 பிரசன்ட் இருக்கிற பேஸ்ல வந்துட்டு மியாசிஸ் 1 வந்து ரிடக்ஷன் டிவிஷன் ஆகும், மியாசிஸ் 2 வந்துட்டு நமக்கு ஈக்குவேஷன் டிவிஷனாக இருக்கும். இதுலயும் நம்ம ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், ஆனாஃபேஸ், டீலோஃபேஸ்லாம் இருந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது பேசிக்கா மியாஃபேஸ் அண்ட் மைட்டாசிஸோட அண்டர்ஸ்டாண்டிங்கை பார்த்துக்கலாம். பிரைமரி பர்பஸ் என்னவா இருக்க போது மைட்டாசிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா growth, repair and cell replacement தான் நம்ம பிரைமரி பர்பஸ் ஆஃப் மைட்டாசிஸ் இருந்துட்டு இருக்கு. அதுவே நீங்க மியாசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேமிட் ஃபார்மேஷன். இப்போ மேல் கேமிட் அண்ட் ஃபீமேல் கேமிட் இருக்குன்னா ஒரு செல்ல வந்து 46 குரோமோசோம் இருக்குன்னா அது 23 குரோமோசோம் வந்தால் தானே ரெண்டுமே ஃபியூஸ் ஆகும்போது அந்த ஜைகோட்டுக்கு 46 குரோமோசோம் வர முடியும். ஸோ அந்த கான்செப்ட்ல பார்க்கறதுக்காக இந்த ப்ரொடக்ஷன் இன் கேமிட்ஸ் ஃபார் செக்சுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு நம்ம மியாசிஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல் டைப் ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளாய்டு சொமேட்டிக் செல்ஸ் பிரச்சனை இருக்க போது இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைஸ்டு டிப்ளாய்டு செல்ஸ் டெசிக்னேட்டட் பிகம்ஸ் a gametes. இது முழுக்க கேமிட்ஸை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் இது சிங்கிள் டிவிஷன். இந்த டிவிஷன் ஆஃப் சைக்கிள் மைட்டாசிஸ் 1 மைட்டாசிஸ் 2 அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா மியாசிஸ் அப்படி கிடையாது. மியாசிஸ் 1 மியாசிஸ் 2 அப்படின்னு 2 சீக்வென்ஷியல் டிவிஷன் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஜெனடிக் அவுட்கம் வந்து பார்த்தா 2 ஐடென்டிக்கல் டிப்ளாய்டு டாட்டர் செல் பார்க்கறதுக்கு ஐடென்டிக்கலாக டிப்ளாய்டு டாட்டர் செல்ஸ் இருக்கும். பட் இங்கே வந்து 4 டாட்டர் செல்ஸ் வந்துட்டு இருக்கும். பட் அது எப்படி இருக்காது, ஐடென்டிக்கலாக இருக்காது. டிஃபரன்ஸ் கான்செப்ட்ல இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ரீகாம்பினேஷன் பேஸ் பண்ணி பார்க்கும்போது குரோமோசோம் ரிமைன்ஸ் கம்ப்ளீட்லி டிஸ்டன்ஸ் இருக்கு. பட் இங்கே வந்து ரீகாம்பினேஷன் நடந்திருக்கு. கண்டிப்பாக நம்ம செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் பேஸ் பண்ணி நடக்கும் ரீகாம்பினேஷன் நடக்காம இருக்கும். ஸோ எக்ஸ்டென்சிவ் கிராசிங் ஓவர் அண்ட் சினாப்சிஸ் ஜோடி ப்ரோஃபேஸ் 1 அப்போ இருக்கும்போது ரீகாம்பினேஷன் நடந்திருக்கு. அதான் நம்ம சியாஸ்மேட்டா அப்படி நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இந்த கான்செப்ட்ல பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம சியாஸ்மேட் நடந்திருக்கு. அப்போ ரீகாம்பினேஷன் வந்து பேசிக்காக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாமே தான் மைட்டாசிஸ் அண்ட் மியாசிஸ் இருக்கக்கூடிய பேஸ் கான்செப்ட். அண்ட் இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு ஈஸியா வந்துட்டு உங்களுக்கு செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, மைட்டாசிஸ் என்ன, மியாசிஸ் என்ன அப்படி கான்செப்ட் புரிஞ்சிருச்சு அப்படின்னாலே இனி வரக்கூடிய அதிகமான சாப்டர்ஸ் ரீப்ரொடக்ஷன், ஜெனடிக்ஸ் அப்படி ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் இது ரொம்ப முக்கியமான ப்ளே பார்ட் பண்ணுது. ஸோ அதை நீங்க ஈஸியா அப்ரோச் பண்ணலாம். ஓகேவா? இது புரிஞ்சா மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த மாதிரி கண்டென்ட் ஓரியன்ட் விஷயம் பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம வேதாந்த நீ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும் இல்லாம இந்த செஷனுக்கு ஒரு லைக்கையும் போட்டுருங்க. மறுபடியும் சந்திப்போம். பாய்.